ஹாய் டு ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா இன்டர்பர்சனல் ரோல்ஸ். அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே எந்த டாப்பிக்கில் வருது, மேனேஜரியல் ரோல். ஒரு லீடர் ஒரு மேனேஜர் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே அவங்க எந்த மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ப்ளே பண்ணணுங்கிறது சில ரோல்ஸ் இருக்குது. அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர்பர்சனல் ரோல். ஸோ இன்டர்பர்சனல் ரோல்னா என்ன பார்த்தோம்னா, that links all the people that works in a managerial. ஓகேங்களா, அவரை யார் கூடலாம் லிங்க்ல இருப்பாங்க, டாப் மேனேஜ்மெண்ட், தென் மிடில் லெவல், தென் பாட்டம் லெவல். ஸோ he is a link through all the level of management. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிகர் ஹெட்டாக இருப்பாங்க. ஃபிகர் ஹெட்னா என்னதுன்னா ஹை ரேங்க் பீப்புள்னு சொல்லலாம், இல்லைன்னா லீடர்ஷிப் கூட நம்ம சொல்லலாம். Okay, so the first one is the manager represents the organization in all matters. The manager or the organization la day to day information கூட என்ன செய்வாங்க, he need to report it, right? Example, supervisor represent work group. இது எல்லாமே நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பில் பார்க்கலாம். ஸோ ஓப்பனிங் டைம்லேருந்து க்ளோசிங் டைம் வர, காலையிலேருந்து நைட் வர என்னென்ன நடந்திருக்கு, எத்தனை சேல்ஸ் ஆகிருக்குங்கிறத கணக்கு வச்சு they will report to the supervisor and supervisor report to the top one. Then leader. So the word itself says this is a relationship between the employee and manager. He is a front line to the employee. And third one is liaison. So இது liaison என்னன்னா, it is a bridge between different department, organizational or external stakeholder. It's a state communication. அதாவது not inside, they represent as outside. outsideல யார் இருப்பாங்கன்னா the shareholders இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்குமே இவர் என்னதான் இருப்பாங்க, he will act as a bridge. For example, a project manager act as a link between marketing and sales team for ensuring sales target, timeline, etc. புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர்